வணக்கம். சிலைங்கர் இன்று செய்திகள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஷாலாமில் நடந்து முடிந்த ஜாசேகாவின் ஆண்டு மாநாட்டில் ஒரு புது அரசியல் யுகத்திற்கான அடித்தளத்தை அக்கட்சியின் பேராளர்கள் அமைத்துள்ளனர். நாட்டின் நடப்பு அரசாங்கத்தில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அரசின் முதுகெலும்பாக விளங்கும் ஜாசேகா சுமார் 60 ஆண்டுகள் ஒரு தனி மனித அல்லது ஒரு குடும்பத்தின் ஆதிக்கத்திலிருந்து மீண்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் சிங்கப்பூர் அதிபரும் பங்சார் தொகுதி PAP நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த தேவநாயர் அவர்களால் அமைக்கப்பட்ட ஜாசேகா டாக்டர் சென் மான் இன், டாக்டர் ஜீவரத்தினம், காங் ஒக் குவான், பாயோ தெங், லிம் கிட் சியாங் போன்ற மலேசியர்களின் தலைமைத்துவத்தில் வளர்ந்தாலும் கால ஓட்டத்தில் அது லிம் கிட் சியாங்கின் முழு கட்டுப்பாட்டில் இயங்க தொடங்கியது. இப்பொழுது ஜாசேகா கோபித் சிங் டியோ, பேரா இரும்பு மனிதர் ngaங் ஓர்மிங் மற்றும் அந்தோனி லாக் தலைமையில் பயணிக்க தொடங்கியுள்ளது. 60 ஆண்டுகள் ஒரு தலைமைத்துவத்தில் இருந்த அக்கட்சியின் பேராளர்கள் அதில் முக்கியமாக 2 தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளனர். ஒன்று, பிரதமரின் பதவி காலத்தை 10 ஆண்டுகளாக கட்டுப்படுத்தும் பரிந்துரை. அடுத்து, ஜாசேகா உறுப்பினர்கள் அரசு விருதுகள் பெறுவதில் உள்ள கட்டுப்பாடு தளர்வுகளாகும். முதல் தீர்மானத்தை காடிலான் மற்றும் பிற அரப்பான் கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொண்டாலும் இறுதி அங்கீகாரம் நாடாளுமன்றத்தில் கிடைக்க 3/2 பங்கு ஆதரவு தேவை என்பது மற்றொரு விஷயமாக அரசியல் பார்வையாளர்களால் பார்க்கப்படுகிறது. மக்கள் நீதி கட்சியின் தகவல் பிரிவின் முதலாவது துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் கட்சி தேர்தலில் சுங்காய் புலோ தொகுதியின் காடிலான் கிளை தலைவர் பதவிக்கு போட்டியின்றி வெற்றி பெற்றது உறுதிப்படுத்தப்பட்டது. தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துறை துணை அமைச்சராக இருக்கும் ரமணனை எதிர்த்து இந்த பதவிக்கு எவரும் வேட்பு மனு சமர்ப்பிக்காததால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்கள் ஆணையுடன் மக்கள் நலனை பாதுகாக்கவும் சுங்காய் புலோ தொகுதியில் வசிப்பவர்கள் இன சமய பேதமின்றி மடானி அரசாங்கத்தின் மக்கள் மேம்பாட்டு முன்முயற்சிக்கு தான் கடுமையாக உழைக்க உள்ளதாக அவர் கூறினார். மத்திய மட்டங்களில் கட்சி தேர்தல்களில் போட்டியிடுவது குறித்து கருத்துரைத்த அவர் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க காடிலான் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிமை சந்தித்ததாகவும் அதற்கான காலம் வரும்போது முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். கடந்த வாரம் உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவுகள் அமைச்சகம் ஸ்லாங்கோரில் உள்ள ஷாலாம் ஜாலன் கம்போங் ஜாவாவில் அமைந்துள்ள ஒரு சட்டவிரோத கடையில் சோதனை நடத்தியது. அதன் மூலம் 14,565 வெள்ளி மதிப்பிடப்பட்ட மானிய விலையிலான சமையல் எரிவாயுவை வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர்களிலிருந்து LPG சிலிண்டருக்கு தொழில்துறை பயன்பாட்டிற்காக மாற்றுவது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்ட சட்டவிரோத சேமிப்பு மைய பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனை அமலாக்க இயக்குனர் ஜெனரல் டத்தோ அஸ்மான் அடம் தெரிவித்தார். விசாரணைக்கு உதவுவதற்காக 25 முதல் 45 வயதிற்குட்பட்ட வெளிநாட்டவர் உட்பட 4 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சோதனையில் 3 லாரிகள் மற்றும் 608 LPG சிலிண்டர்கள் மற்ற உபகரணங்களுடன் பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த மதிப்பு 200,000க்கும் மேலாக இருக்கும் என கணக்கிடப்பட்டது. விநியோக கட்டுப்பாட்டு சட்டம் 1961 பிரிவு 21 மற்றும் பண மோசடி தடுப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு நிதி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கை வருமான சட்டம் 201 அமலா சட்டம் 613 ஆகியவற்றின் கீழ் விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அண்டை நாட்டிலிருந்து கெடா சித்ராவுக்கு கடத்தப்பட்டதாக நம்பப்படும் 40 டன் வெள்ளை அரிசியை ஏற்றிச் சென்ற 2 நபர்களை பொது நடவடிக்கை படை கைது செய்துள்ளதாக வடக்கு பிரிகேட் PGA தளபதி SAC ஷாரா மஷிம் தெரிவித்துள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட அரிசியின் மதிப்பு 160,000 ஆகும் மற்றும் 350,000 மதிப்புள்ள ஒரு ட்ரக்கும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு சட்டம் 522 பிரிவு 7, நெல் மற்றும் அரிசி கட்டுப்பாடு சட்டம் 1994 கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த அரிரைய பெருநாளுக்கு பின் கல்வி கடன் பெற்றவர்களுக்கு அதிக சுமையை ஏற்படுத்தாமல் அதனை திருப்பி செலுத்தும் விகிதத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை முன்வைக்குமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தேசிய உயர்கல்வி நிதி கழகத்தின் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிதியின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டும் எதிர்கால சந்ததியினர் தொடர்ந்து நிதி வழி பயனடைய தக்க செயல்முறை அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். முன்னதாக நாட்டின் உயர்கல்வித்துறையின் முன்னேற்றங்களை மறு ஆய்வு செய்வதற்காக உயர்கல்வி அமைச்சகத்தின் உயர்மட்ட தலைமையுடனான சந்திப்புக்கு அவர் தலைமை தாங்கினார். ஜாய்கே நாய்க்கிற்கு 6 ஆண்டுகளுக்கு முன் அப்போதைய பிற்காச தலைவர் இப்ராஹிம் அலியிடமிருந்து பலவான் பிற்காசா விருதை பெறும் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து குடியுரிமை வழங்கப்பட்டதாக வெளியிடப்பட்ட போலி செய்திகளை உள்துறை அமைச்சர் ஜைஃபுடீன் மறுத்துள்ளார். ஜாய்கருக்கு 2015 ஆண்டில் பாரிசான் நேஷனல் அரசாங்கம் மலேசியாவில் நிரந்தர வசிப்பிடத்தை வழங்கியது. 2017 ஆண்டில் ஜாய்கருக்கு இங்கு நிரந்தர வசிப்பிடத்தை வழங்கிய பிறகு மலேசியா குடியுரிமை நாடுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன.
2019ஆம் ஆண்டு கோத்தாபாருவில் ஒரு உரையின் போது நாட்டில் உள்ள இந்துக்கள் மற்றும் சீனர்களை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதைத் தொடர்ந்து ஜாக்கிர் மலேசியாவில் பேசுவதற்கு முன்னர் தடை விதிக்கப்பட்டது. இருப்பினும் பிப்ரவரி 20 அன்று சர்ச்சைக்குரிய போதகர் பொது உரைகள் வழங்குவதை தடுக்கும் எந்த உத்தரவும் தற்போது இல்லை என்று சைஃபுடின் கூறினார்.